சார். ஆல் தி வணக்கம் சார். பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அற்புதமான Yes, நாள். sir. ஆமா. சார் நல்லா ஆயிட்டீங்களா சார்? ஆல் ரைட். Yes, sir. Yes, sir. வெரி நைஸ், வெரி நைஸ். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான நேரம். 6 மணி கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னன்னா, நிறைய பேர் உஷாராயிட்டாங்க. நிறைய பேர் வந்து டார்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம எதிர்பார்க்காத ஆளுகள்லாம் நான் 50,000 பி பண்ண போறேன்னு சொல்லி குரூப்ல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. 50,000 பி பண்ணா என்ன லாபம்? 25,000 பி பண்ணா என்ன லாபம்? 5,000 பி பண்ணா என்ன லாபம்? இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு இதுல இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது, இவ்வளவு ரூபா வருது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால என்னங்கிறதே தெரியாம நம்ம மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்க்காமட்டா யாருக்கும் எதுவும் கஷ்டம் கிடையாது. ஈஸியா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நாம கொண்டு போய் சேர்க்கல. அதுதான் உண்மை. அதை மெதுவா மெதுவா பாலிஷா கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா டீமே உயிராயிடும். நம்ம கிட்ட டீம் இருக்கும், பட் அந்த டீமை வந்து நம்ம என்ன செய்யல. 2 விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நேற்று பார்த்ததை பார்த்துட்டு இன்னைக்கு 2 விஷயங்கள். நம்ம டீம் நம்மளை இயக்குதா, நாம டீமை இயக்குறோமா? அப்படி டீமை நம்ம இயக்கலைன்னா ஹவு டு ஆப்ரேட் த டீம். டீம் நம்ம இயக்குனா ஹவு டு பிஹேவ் த டீம். டீம் நம்ம இயக்க ஆரம்பிக்கும் போது நம்ம டீம்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், டீம் நம்மளே இயக்காம நாம டீமை இயக்கினா எப்படி பண்ணணும், இந்த 2 விஷயங்கள் மட்டும் பார்க்க போறோம். முன்னாடி நேற்றுக்கு நாம என்ன பார்த்தோம்? நேற்றுக்கு ஆல்மோஸ்ட் நான் மலையில இருந்து இறங்கிட்டு இருந்தேன். நேற்றுக்கு மேடம் சசிகலா மேடம் சைட்ல மிகப்பெரிய ஃபீல்டு. ஆக்சுவலா நான் என்னுடைய பர்சனல் வேலைக்காக போயிருந்தேன். சசிகலா மேடம் அவங்களுடைய வேலைக்காக வரும்போது அவங்களுக்கு 2 கார் இருக்குது, ஓட்ட தெரியாது. மேடம் தப்பா நினைச்சுக்காங்க, சசி மேடம் வேற வழியே கிடையாது, சொல்லிதான் ஆகும். 2 கார் இருக்குது, ஓட்ட தெரியாது. ஸ்கூட்டி இருக்குது, ஓட்ட தெரியாது. பெரிய ஓனர், பணம் இருக்குது, அதை வந்து செலவு பண்ண தெரியாது, தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால வந்து அவங்க நேரா என்னோட வந்து குன்னூர்ல என்னுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க லைன்ஸ் கிளப்ல அந்த பொண்ணு, அருமையான பொண்ணு அது சோபா, பார்த்தா அவங்க ஃபேமிலியே எங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க, டிபிஎம் சர்ச்சுக்கு, சோபா மேடம் ஃபேமிலியே. அப்ப சோபா பார்த்துட்டு ரொம்ப அருமையா அநியோன்யமா பழகிச்சு. ஒரு 5,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிடுச்சு. அவங்க வீட்டுக்காரரு பெரிய நெட்வொர்க். அவங்க வீட்டுக்காரர் அவரு என்னம்மா பேரு, அவர் பேர் என்னம்மா? சசி மேடம் இருக்காங்களா? அவர் ஒரு டைரக்டர், பிசிக்கல் டைரக்டர் அந்த சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ்ல பிசிக்கல் டைரக்டர். என்னம்மா? டாக்டர் டேவிஸ். டாக்டர் டேவிட் செல்வராஜ், செல்லதுரை, டாக்டர் டேவிட் செல்லதுரை. ஆமா, அருமையான ஒரு நெட்வொர்க்கரு. அவர் சொன்னாரு, நீங்க எங்களுக்கு பொருள் கொடுத்துட்டீங்க, நீங்க என்ன செய்யுங்க, எம்ஆர்பியில கொடுத்துட்டீங்க, பிரச்சனை இல்லை, அதுதான் நெட்வொர்க்கினுடைய இது, எனக்கு தெரியும், நான் நிறைய நெட்வொர்க் பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு ஐடி போட்டு கொடுங்க, நான் பெரிய லெவல்ல பண்றேன்னு. அப்பதான் சசிகா வந்து தூக்கி போட்டு, அட சாமி, இவ்வளவு பெரிய நெட்வொர்க் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன நினைச்சு போனாங்க, அவங்களுடைய அந்த ஃப்ரெண்டு சோபாதான் பரவாயில்லன்னு போனாங்க. பட் அங்க போன அப்புறம் தலைகீழ மாறிச்சு எல்லாமே. அது இல்லாம இவங்க கம்முனே இருக்காம சசிக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிரிட் பூந்து உள்ள போய் எல்லாம் அங்க ரோட்ல போறவங்களை எல்லாம் கூட்டியாந்து வச்சு பொருளை கொடுத்து அந்த கடைக்காரனே மிரட்டி, அம்மா எல்லாம் வந்து எனக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, இவங்க கொரியர்ல அனுப்புவாங்களா கொண்டு போவாங்களான்னு தெரியல. அதனால நேற்றுக்கு ரொம்ப அமக்கலமா இருந்துச்சு. திரும்பி வரும்போது தான் என் மகாவுக்கு போன் பண்ணி சொல்ல சொன்னேன். நான் கார் ஓட்டிட்டு இருந்ததுனால சசி போன் பண்ணி சொன்னாங்க. மகா அருமையா எல்லாத்தையும் ரெவியூ பண்ணாங்க. அதுல சசிரேகா மேடம் பேசுறது நான் கேட்டேன் அருமையா. அதுக்கப்புறம் எனக்கு டவர் போயிடுச்சு. ரொம்ப சொன்னாங்க அருமையா. அந்த 6 பேசிக்ஸ்ல ஒவ்வொன்றையும் ரொம்ப அருமையா ஸ்டடி பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப ஒண்ணு விடாம சொன்னாங்க. கான்டாக்ட் அண்ட் இன்வைட், கண்டக்ட் அண்ட் கான்டாக்ட், அதெல்லாம் நான் சொன்ன வார்த்தைகள் அப்படியே வச்சிருந்து சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது, நேற்றுக்கு நான் வந்து ஒரு 20-25 நிமிஷம் உங்களோட இருந்தேன். அந்த 3 விஷயங்கள் சொன்னேன். ட்ரிபிள் பி யார் வந்து சொல்ல முடியும்? Who is ready to say? நேற்றுக்கு நம்ம படிச்சது சொல்ல முடியுமா? சசிகலா மேடம், உங்களுக்கு சவுண்ட் வருது, அதை மியூட் பண்ணுங்க. நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. சார் நான் சொல்றேங்க சார். அப்புறம் வேற வழியே கிடையாது, லீடரா தான் சொல்லணும். சொல்லுங்க, வேற யார் சொல்ல போறா? சார் இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ட்ரிபிள் பி பார்த்தா, இது வரைக்கும் நம்ம 15 தலைப்புகள் பார்த்திருக்கோம் சார். நீங்க வந்து 15 தலைப்புகள். சூப்பர் சூப்பர். அதுதான் நேற்று நாங்க வந்து என்னென்ன தலைப்புகள் அப்படின்றத ஒன்னொன்னா எடுத்து எழுதி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்.
இன்னைக்கு நேத்து நம்ம வந்து குறுகிய நேரத்துல பார்த்தது ட்ரிபிள் பி. ட்ரிபிள் பின்றது நம்ம நீங்க சொல்லி கொடுத்த தலைப்புலயே 2 தலைப்பு தான் சார் இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி. மற்றபடி எல்லாமே புதிய தலைப்புகள். நேற்று நம்ம பார்த்தது ட்ரிபிள் பி. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கம்பெனியோடைய ப்ரொஃபைல், 2வது நம்ம கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ், நம்ம 3வது நம்ம கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் பிளான். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியோடைய ப்ரொஃபைல் வந்து பெரிய ப்ரொஃபைல். அதுல முக்கியமா ஒரு 10 பாயிண்ட் மட்டும் சொன்னீங்க. நம்மளுக்கு வந்து ஒரு A to Z ஜெயண்ட் கம்பெனி. இன்னைக்கு இருக்கிற இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் பண்ணக்கூடியது நம்ம கம்பெனி மட்டும்தான். அதனால A to Z. 2வது முதல்ல 500 இசட் தான் சார். அது வந்து ஜீன் கூட சொல்லுவாங்க. அதுல சொல்லிட்டேன். முதல்ல வந்து 500 ஏக்கர்ல இருந்த கம்பெனி இன்னைக்கு வந்து 540 ஏக்கர்ல இருந்த கம்பெனி பரப்பளவு இன்னைக்கு வந்து 2000 ஏக்கருக்கு மேல விரிவடைஞ்சு மிக பிரம்மாண்டமா RCM வண்டர் வேர்ல்டுன்ற பேர்ல இயங்கிட்டு இருக்கு தலைமை செயலகமா. 3வது கிட்டத்தட்ட 92க்கும் அதிகமான ஓன் ஃபேக்டரிஸ் இருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து டாப் 10ல இந்த கம்பெனி நம்ம கம்பெனி வராங்க. முதல்ல 1977ல ஃபேஷன் சூட்டிங் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு வந்து RCM ஒரு பிராண்டிங்கா கொண்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பிசினஸ் மாடலா எடுத்து 40 வருஷம் இந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால மக்கள் சேவையில அவங்க இந்த நம்ம கம்பெனி இயங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 110 டெப்போக்கு மேல இருக்கு. 1000க்கும் மேல வண்டர் வேர்ல்டு குவிக் இருக்கு. தமிழ்நாட்டிலயும் ஒரு பெரிய டெப்போ இருக்குது ஈரோட்ல. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 4 கோடிக்கும் அதிகமான அசோசியேட் பையர்ஸை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி நமது RCM கம்பெனி. இதுதான் நம்ம கம்பெனி ப்ரொஃபைல். அடுத்தது நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் அவர் ஹீரோஸ் அப்படின்ட்டு நம்ம டிசி ஐயா சொல்றது அந்த வார்த்தையை நினைவுபடுத்திட்டு கேட்டகரி லிஸ்ட் ஆப்ல போயிட்டு கேட்டகரி லிஸ்ட்ல போனாலே கிட்டத்தட்ட 14 விதமான கேட்டகரி வைஸ் கம்பெனி வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு செக்மெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ரிவேஷன்ல எக்ஸ்பான்ஷன் பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் நம்மளுது. அடுத்தது வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குற 3வது ரிப்பீட்டபிள் பிசினஸ். ஏன்னா மறுபடியும் வாங்கக்கூடிய விலையில இருக்கிறதுனாலயும் மக்கள் வாங்கக்கூடிய தேவை இருக்கிறதுனாலயும் வாங்கக்கூடிய அளவுல நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிறதுனாலயும் கன்சியூமபிள் ப்ராடக்டா இருக்கிறதுனாலயும் நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப பெஸ்டாவும் டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல நம்ம ப்ராடக்ட் எண்ணிக்கையில பார்த்தா ஒரு 700-800க்கு மேல, ஐட்டமைஸ்டு பார்த்தா ஒரு 36,000 ஐட்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆப்ல போய் கேட்டகரி பார்த்தாலே நம்மளுடைய எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தினம் ஒரு ப்ராடக்ட் கம்பெனி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்தது முக்கியமானது மார்க்கெட்டிங் பிளான். கம்பெனி வந்து சன்ஃபிளவர் மாடல் கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து பைனரி பண்ணிக்கலாம். இதுல வந்து நோ பேர் மேட்ச்னு சொல்லியிருக்கீங்க. பைனரி பண்ணலாம், ட்ரைனரி பண்ணலாம், 4 லெக் பண்ணலாம். பட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலுக்கு 2 லெக் தான் வந்து பெஸ்டா இருக்கும். அதாவது டைமண்ட்ல இருந்து நம்ம எவரால்டு வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டாப்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாரும் 2 லெக் தான் மெயின்டைன் பண்ணி சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நமக்கு புரிய பிளானை பொறுத்தவரை அவங்க புரிய வேண்டிய விஷயம், MRPல எவ்வளவு 20% கமிஷன் இருக்கு, நம்ம நெட்வொர்க் பிசினஸ்ல எப்படி வந்து நமக்கு பாசிவ் இன்கம் எப்படி வருது, நம்ம PV ஸ்லாப் எப்படி வருது, கமிஷன் எப்படி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்ட்டு நேற்று சொல்லி முடிச்சீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி நைஸ், சூப்பர். நல்ல கிளாஸ் கொடுங்க மகா வந்து மிகுந்த வேலைப்பாட்டுல இருந்தாலும் அந்த டீம்ல வந்து யார் எவ்வளவு PV பண்ண வைக்கணும்னு ஒரு அதாவது எதை படிச்சா அப்படியோ எதை அப்சர்வ் பண்ண அப்படியாது அப்படியே அப்ளிகபிள் பண்ணி முடியும் சார். என்னால நான் வந்து என் கனவு கலையாதுன்னு போயிட்டு இருக்கிற ஒரு அருமையான கனவே கலையாது அது வந்து போயிட்டு இருக்கிற அப்படி. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையா சொல்லி முடிச்சிட்டா அப்படி. நமக்கு வந்து இந்த மாதிரி மெனக்கெட்டு 6 மணிகள் நம்ம அட்டெண்டன்ஸ் பொசிஷன் நின்று சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோமே, கேட்கறவங்க ஏதாச்சும் கேட்டு சொன்னா தானே நமக்கு வந்து தேவலாங்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள இருக்கு. எல்லா ஆசிரியர்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆஸ் அ லீடர், ஆஸ் அ ஃபாதர் உங்க மேல எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனா யார் மகா மட்டும்தான் அதை ஃபுல்ஃபில் பண்றாங்க. வேற யாராச்சும் ஃபுல்ஃபில் பண்ணா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க இதுதான் சார் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா கேட்டுக்கிறாங்கன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம உள்ள ஜாயின் பண்ணிக்கிறாங்க, வடை சொல்றாங்க, போண்டா சொல்றாங்க, கொஞ்சம் பேர் வாயிலே வடை சொல்றாங்க, எங்கேயாச்சும் பேசிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம எது கேட்கலையா இருக்குது அப்படின்னு நினைச்சா எனக்கு அது சங்கடமா இருக்கு. வேற யாரு சொல்ல போறீங்க? இஸ் தேர் எனிபடி எல்ஸ்? சார் நான் நேத்து சொன்னேன், சரி இன்னைக்கும் ஒரு வாட்டி நான் சொல்றேன். யாரு? சசிரேகா. நான் நினைச்சேன் சசிதான் வருவாங்க, வேற யாரு வர போறாங்கன்னு நினைச்சேன். சசிரேகா மேடம் உங்க முகத்தை காணாம என்ன பண்ணீங்க? எங்க
போற பக்கமே ஹெல்மெட்டோட கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? இப்ப பேசுங்க. கொஞ்சம் மறுபடியும் அப்படி ஹெல்மெட்டை கழட்டும் போது அதையும் சேர்த்து கழட்டிட்டீங்க. பேசுங்கம்மா. சார் ஆக்சுவலி நம்ம கம்பெனில வந்து PPPன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த PPPன்றது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொஃபைல், கம்பெனி ப்ரொஃபைல், அப்புறம் ப்ராடக்ட், தென் நெக்ஸ்ட் பிளான், மார்க்கெட்டிங் பிளான். இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கம்பெனில. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா அது ஹியூஜ் சம்மரி ஆட்டம் இருக்கும். அது இது நிறைய இது நம்ம கம்பெனியை பத்தி நிறைய விரிவா நல்லா பக்கமா எழுதியிருக்காங்க. இதுல நம்ம கூகுள்ல போய் பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம RCM இதுல போய் பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஷன் ஷூட்டிங் கம்பெனின்னு தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதுல பார்த்தோம்னா அது அப்புறம் ஹேம்வே இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க காட்டும். இது வந்து ஒரு ஜெயிண்ட் கம்பெனி ஆட்டும், பெரிய இது எல்லாம் எப்படி அதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உள்ள போக 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 we can find out lot of things அதுல. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணப்போ இட் வாஸ் அரௌண்ட் 500 ஏக்கர்ஸ்ல அந்த மாதிரிதான், ஒரு ஸ்மால் லேண்ட்ல தான் எல்லாம் இதுல வந்து இது பண்ணாங்க. பட் இப்ப வந்து நம்மளது வந்து 2000 ஏக்கர்ஸ் மேல இருக்கு, பெரிய அளவுல இருக்கு. அண்ட் 92 ஓன் கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ் இருக்கு நம்மளுக்கு. டாப் 10ல நம்ம வந்து ஃபேஷன் ஷூட்டிங் கம்பெனி வந்து டாப் 5ல இருக்கு ஆக்சுவலி. இது வரைக்கும் இது வந்து ஒரு 40 இயர்ஸா முறையில இருக்கு. பட் இப்ப வந்து நல்லா ஃபிளாரிஷ் ஆகி நிறைய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்மி ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்ததால நல்லா நல்லா பரவி இருக்கு இது. அண்ட் டிப்போஸ் வந்து 110 டிப்போஸ் இருக்கு. அதுல 100 டிப்போஸ் ஓனா இருக்கு, கம்பெனி இதே ஓனா இருக்கு. வண்டர்வேர்ல்ட் குவிக் மோர் தேன் 1000 இருக்கு ஆக்சுவலி. அதே மாதிரி PUCயும் அவ்வளவுதான், நிறைய இருக்கு. டிஸ்பிளே வால்ஸ் லேக்ஸ் டுகெதர் ஓபன் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இது ஏன்னா இந்த மாதிரி லேக்ஸ் டுகெதர் ஓபன் பண்றதுக்கு எதனாலன்னா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால லைக் பண்ணி எவ்ரி ஒன் ஆர் கமிங் ஃபார்வர்ட் இந்த பிசினஸ் பண்ணணும், இந்த நெட்வொர்க் எடுத்துட்டு போட்டோல எடுத்து பண்றாங்க. பிகாஸ் நம்ம கன்சியூம் பண்றது ஒரு தரமான ஃபுட்டுன்றதால இது நம்ம மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் நம்ம அதை தரமான ஃபுட்டை வந்து எடுத்து சொல்லணும், அவங்களும் நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடணும்ட்டு நிறைய பேரை முன் வந்து சர்வீஸ் மோட்டோல நிறைய பேர் பண்றாங்க. பட் இருந்தாலும் கம்பெனி தே ஆர் கிவிங் அ ப்ராஃபிட் டு அஸ், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்றோமோ. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பத்தி சார். ப்ராடக்டும் அதே மாதிரி நம்ம கூகுள்ல போய் பார்த்தோம்னா லைக் ஆப் இருக்கு, கம்பெனி இது ஆப். அதுல போய் பார்த்தோம்னா 14 கேட்டகரிஸ் இருக்கு. அந்த 14 கேட்டகரிஸ்லயே நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் இது பேஸ் பண்ணி F&B, அப்புறம் இந்த காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேஷன் ஷூட்டிங், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ராடக்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா நம்ம கம்பெனி எதனால ரொம்ப முன்னாடி வந்திருக்குதுன்னா அதான் கன்சியூமர் ப்ராடக்ட், கன்சியூமபிள் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் அதான் அஃபோர்டபுள் பிரைஸ், நம்ம ரிப்பீட்டபிள் பிசினஸ். அந்த கார்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு பிரகாரம் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால நம்ம அந்த பொருளை வந்து தாராளமா பயம் இல்லாம எடுத்துக்கலாம் ஒண்ணு. அப்புறம் இது மலிவான விலையில கிடைக்குது. அப்புறம் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினாங்கன்னா அதை வந்து திருப்பி வந்து வாங்கின்னு போவாங்க. அதனால பிசினஸும் இதுல நல்லா பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி அபவுட் தி ப்ராடக்ட். ஸோ எந்த ஹார்ம்ஃபுல்லும் இல்லை இதுல, இந்த ப்ராடக்ட்ல எல்லாம் ஹைஜீன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் தி மார்க்கெட்டிங் பிளான்ஸ். மார்க்கெட்டிங் பிளான்ல நம்ம கம்பெனி வந்து எந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் அ சன்ஃபிளவர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. நிறைய இதழ்கள் சன்ஃபிளவருக்கு அப்படியே உள்ள நிறைய இதழ்கள் இருக்கிற மாதிரி இதுலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் வரா மாதிரி, நிறைய லெக்ஸ் பண்ற மாதிரி, கமிஷன்ஸ் வரா மாதிரி. ஸோ அந்த பிளான்ஸ், கம்பெனியோட பிளான்ஸ் எல்லாமே அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல அடங்கி இருக்கும். நம்ம வந்து ஒரு எஃபிஷியன்ட் லீடரா இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம நிறைய லெக்ஸ் பண்றதை விட
இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் 2 legs A and B பண்ணிக்கலாம். ஆனா பண்ணலாம் ABC கூட பண்ணலாம், D கூட பண்ணலாம். பட் இட் will not be so efficient. A and B பண்ணாலே நம்ம எமரால்ட்ஸ் லெவலுக்கு வரலாம், அச்சீவ் பண்ணலாம். நல்லா அதை வந்து எஃபிஷியண்டா பண்ணோம்னாலே போதும் அது. அண்ட் கமிஷன் வைஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம எந்த மாதிரி சேல் பண்ணோம்னா, அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணோம்னா அதுல 20% நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம எந்த மாதிரி எல்லாம் இப்ப பின் லெவல் எல்லாம் வந்தோம், அதுக்கு எந்த மாதிரி கமிஷன்ஸ் கொஞ்சம் தண்ணி குடிங்க. சரி சார். சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் மார்க்கெட்டிங் பிளான்ல அமைஞ்சிருக்கு சார். தேங்க்யூ. வெரி குட். நல்ல கிளாஸ் கொடுங்க. அவங்களுக்கு பக்கத்துல யாராச்சும் இருக்கீங்கன்னா ஒரு இம்பேடாவா அனார்த்தன கோலியோ கொடுங்க. நல்லா எச்சி முழுங்கம்மா, ஈரமாயிட்டு தொண்டை, உங்களுக்கு இருமல் வராது. வாழ்த்துக்கள். சசிரேகா மேடம் எப்பவுமே வந்து நல்ல பிரில்லியன்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். மகிழ்ச்சி. அடுத்தது நான் உங்களை அன்பா கேட்டுக்கிறது என்னன்னா, 3 Pலையும் வலுவா இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியாவில், இந்தியன் கம்பெனி, ஆல் இந்தியா. நம்ம வந்து உலக அளவில் என்ன ரீச் ஆகும், நம்ம வந்து இந்தியா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டா, மெயின் அப்ஜெக்டிவ் நம்ம இந்தியாவை மேக் இந்தியா ஹெல்த்தி. அதுதான் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் சொல்லும்போது சொல்லி கொடுத்துருக்கிறேன். மேக் இந்தியா ஹெல்த்தி, மேக் இந்தியா ஹெல்த்தி. எஸ், இதாவது அடியில நான் வந்து மூட்டால் போடலாம், அப்புறமேலுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். மேக் இந்தியா ஹெல்த்தி தான் ஃபர்ஸ்ட். அந்த மேக் இந்தியா ஹெல்த்தியில நம்ம கம்பெனி வந்து என்னன்னா, இப்போ உள்நாட்டு மக்களை, அல்லாவிட்டால் இந்திய நாட்டு மக்களை நோயாளிகள் ஆக்கி விட்டது. அந்நிய நாட்டு பணத்தை வாங்கி நம்ம யாருக்கு கொடுக்க போறோம், என்ன செய்ய போறோம்? அதுதான் நம்ம கம்பெனி எம்டியோட மிகப்பெரிய கொஸ்டின். ஜந்தர் மந்தர் கூட்டத்துல அவர் அதைத்தான் எல்லார்த்திட்டையும் சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, நம்ம வந்து செல்ஃப் டிபெண்டன்சி, அது சாதாரணமான வார்த்தை அல்லது. செல்ஃப் டிபெண்டன்சிங்கிறது மிகப்பெரிய வார்த்தை. நம்ம வந்து செல்ஃப் டிபெண்டன்சி, நம்ம இன்னொருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணாம இந்தியா வந்து செல்ஃப் டிபெண்டன்சியா மாறணும்னு சொன்னா, நேற்றுக்கு வெண்மை மேடம் கூட பேசும்போது சொன்னாங்க, அதாவது 2 நாள் மட்டும் இந்திய பொருட்களை யூஸ் பண்ணா வல்லரசு நாடா மாறிடும். அப்துல் கலாம் இன்னைக்கு சொன்னாங்க. அது மாதிரி அதுதான் உண்மை. நம்ம வந்து இந்தியா வந்து செல்ஃப் டிபெண்டன்சி ஆகும்னா இந்தியன் பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கம்பெனி, இது மாதிரி கம்பெனி வெளியில எங்கேயுமே கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மற்ற கம்பெனிகளுக்கும் நம்ம கம்பெனியில என்ன வித்தியாசம்னு கேட்டா, அந்த கம்பெனியில எல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, பொருளை உற்பத்தி பண்ணி போர்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறாங்க, போர்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் ஆர்சிஎம் பொருட்களை நீங்க போர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க சும்மா வெறுமனே கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்தாலே போதும். அப்படி பொருளை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுங்க, நீங்க என்ன போய் பேசவே வேண்டாம், எங்கேயும் போய் எதுவும் பேச வேண்டாம். என்ன வேணும், இந்த பொருள் பாருங்க இத்தனை எங்கிட்ட இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் ஆர்சிஎம். ஆர்சிஎம்க்கு மற்ற கம்பெனிக்கு இருக்கிற வித்தியாசம். ஆர்சிஎம் கம்பெனி பொருட்களை போர்ஸ் பண்ண வேண்டியது. இப்படி ஒரு பொருளை நமக்கு கொடுத்ததுனாலதான் பொருள் சைட்ல நம்ம சக்சஸ். இப்படி ஒரு பொருளை கொடுத்ததுனால அவர் கான்பிடண்டா இருக்கிறாரு. இப்படி ஒரு பொருள் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா போய் விற்க முடியுது. என்ன நமக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த பொருள் எல்லா ஜனங்களுக்கு தேவைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு டிஸ்பிளே வால் எடுத்துட்டோம், ஒரு 1.5 வாட் குயிக் எடுத்துட்டோம், நான் பாட்டுக்கு திறந்து வச்சுக்கிட்டு யாராச்சும் வருவாங்களான்னு வரமாட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பை நிறைய ஜாமானத்து போட்டு எங்க பையன் தான் கொண்டு போய் எடுத்துட்டு போறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பொருட்களை வந்து யூஸ் பண்ணி எடுத்துட்டு போய் சேல் பண்றாங்க, வீடு ஜனங்களுக்கு கொண்டு போய் மொபைலைஸ் பண்றாங்க. ஹலோ வாங்கண்ணா, கடையில் இருக்கிறவங்க. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம செய்ய வேண்டிய வேலை அதை நம்ம சிறப்பா செய்யணும். அப்போ அதுக்கு வந்து கம்பெனி நமக்கு ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்கு. நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு நமக்கு பண்ணி கொடுக்கலைன்னா நம்ம போர்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். சார் நிறைய கம்பெனியில் பாத்தீங்கன்னா, எனக்காக 2 வாங்கிக்கி சார், உனக்காக 2 வாங்கிக்கி கொண்டே போஸ்ட் பண்ணணும். பட் ஆர்சிஎம்ல அப்படி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டா, அதாவது பழமொழி சொல்லுவாங்க, செட்டி முறுக்கா சரக்காம்பா. செட்டி முறுக்கா சரக்கா. செட்டி முறுக்கா இருந்தா, சரக்கு வீக்கா இருந்தா அவன் முறுக்கத்திலேயே தான் விற்கும். சரக்கு சரக்கா வீக்கா இருந்தா, சரக்கு முறுக்கா இருந்தா, செட்டி வீக்கா இருந்தாலும் விற்று போயிடும். நம்ம சரக்கு வந்து முறுக்கு, நம்ம செட்டி முறுக்கு, நம்ம எம்டி முறுக்கு, சரக்கு முறுக்கு. அதனால நம்மள வந்து போஸ்ட் பண்ணி விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால ஒரு
நம்ம டிவிக்கு மனோர் சொன்ன மாதிரி இதை ஒரு முறை தான் சார் நாம விற்கிறோம், மறுபடியும் இந்த பொருள் தன்னைத்தானே விற்கும் சார் சொன்னார். எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வாங்குறவங்க திருப்பி கேட்பாங்க, அதுதான் காரணம் உங்களுக்கு நேற்று நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி வந்து இது பிளானை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளான் இருக்குது, நிறைய மார்க்கெட்டிங் பிளான்ஸ் இருக்குது. கம்பெனிகள் வந்து நிறைய கம்பெனிகள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. நானெல்லாம் வந்து 11 மாசத்துல 20 லட்சம் சம்பாத்தியம் பண்ணேன். எங்க வீட்டுக்கார் திக்குமுக்கு ஆரம்பின்னு ஒரு பிசினஸ் எடுத்து வாரமான 1,80,000 வந்து இவ செக்கு கூட மாத்திட்டு வர்றதுக்கே சரியா இருக்கு. பணத்தை கொண்டு பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். திக்குமுக்கு ஆடிட்டு இருந்தா லலிதா. இவரை வந்து பிசினஸ் சைட்ல தள்ளி விட்டு இந்த வேகத்துல போவாரா, இப்படி எல்லாம் பண்ணுவாரான்னு அவ பயங்கரமா வந்து திக்குமுக்கு ஆடிட்டு இருந்த காலமெல்லாம் இருக்கு. திக்குமுக்கு ஆட வச்சிருக்கு. ஆனா அந்த கம்பெனி லாங் டிராவல் போக முடியல. என்ன காரணம்? அங்க பொருளே கிடையாது, பொருளே கிடையாது. மோட்டிவேஷன்லயே தான் காலம் தள்ளும். அங்க வந்து இது கிடையாது, எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. கம்பெனிக்குன்னு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. மோட்டிவேஷனே தான். மோட்டிவேஷன் மட்டும் கொடுனா நான் சும்மா ஒரு மணி நேரத்துல எல்லா முடியும், லேடிஸ் முடி கூட இப்படி முட்டிக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி நான் வந்து மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். அந்த மோட்டிவேஷன்னால எவ்வளவு நாளைக்கு, கொஞ்ச நேரம் தான். அந்த கோபகுமார் சொன்னார் இல்லையா, மேடை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த இது என்ன ஆயிடும், மேடை விட்டு வெளியில் வந்த உடனே அது அந்த கனவு அது அப்படியே கலைஞ்சு போய் அந்த மோட்டிவேஷன் காணாது போய். ஆனா நம்ம ஒரு எஜுகேஷனுங்கிறது வந்து எப்படி இருக்கோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்து கொண்டு வரணும். அந்த வகையில நம்ம கம்பெனி பிளான்ல கெட்டி எல்லாம் தெளிவா இருக்கு. பிளானை பொறுத்த வரைக்கும் பைனரியா ட்ரைனரியா இல்லைன்னா வந்து இது வந்து சன்ஃப்ளவரான்னு கேட்டா சன்ஃப்ளவர் தான். ஆனா சன்ஃப்ளவர் போடுறதுனால நம்ம பொருள் அதாவது நிறைய லெக் போடலாம், பட் நம்மளால நடந்து போக முடியாது. நம்ம அதனாலதான் டைமண்ட் அடிக்கடி சொல்லுவாரு, 2 காலில் நடங்க சார். ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் 2 காலில் தான் நடக்கிறாங்க. 2 காலில் நடங்க, ரொம்ப தூரம் போயிடலாம். நாம சும்மா இது 8 கால் பூச்சி மாதிரி 8 காலில் எல்லாம் நடந்து நண்டு மாதிரி நிறைய காலில் எல்லாம் நடந்து ரொம்ப தூரம் போக முடியாது. அதுதான் நம்ம பிளானுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது 2 விஷயம். முதலாவது விஷயம், நம்ம பிசினஸ் மேன், நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி டீம் கட்டிட்டோம். நம்ம பிசினஸ் நடத்துறோமா இல்லைன்னா பிசினஸ் நம்மளே நடத்துதா? எப்படி 2 சொல்லுங்க. நாம பிசினஸ் நடத்துறோமா, நம்ம டீமை நடத்திட்டு போறோமா, இல்ல டீமை நம்மள தள்ளிட்டு போறோமா? இந்த 2 தெரியும். நம்ம பிசினஸ் நடத்துறதுன்னா எப்படி, டீம் நம்ம தள்ளுறதுன்னா எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாம பிசினஸ் நடத்துறதா இருந்தா நம்மளே தான் என்ன செய்வோம், நம்மளே தான் எல்லா பார்ட்டும் எடுக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கம்பெனி ரீஸ்டார்ட் ஆச்சு. முதலாவது சொல்றது நம்ம பிசினஸ் நடத்துறதுன்னா எப்படி இருக்கும். கம்பெனி ரீஸ்டார்ட் ஆச்சு, திண்டுக்கல்ல வச்சு ஒரு மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங் திண்டுக்கல்ல. யார் வர்றா? டைமண்ட் வர்றா. ஏன்னு கேட்டா நாங்க ரீஸ்டார்ட்ல நாங்கெல்லாம் கூட்டம் போட்டேன், வர்றதுக்கு ஆள் கிடையாது. ஆகையினால டைமண்ட் சார் டேட் கொடுத்துட்டாரு. கோபா சார் எனக்கு ஃபோன் பண்றாரு, திண்டுக்கல் ஒரு நல்ல பெரிய மண்டபமா புக் பண்ணு காமராஜ், நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, டைமண்ட் வர்றாருன்னு. நான் போய் புக் பண்ணிட்டேன். அந்த டைம்ல ரீஸ்டார்ட்ல என்னோட எந்த லீடரும் கிடையாது. நீங்களாம் சொன்னா பயங்கரமா சிரிச்சு போடுவீங்க. நானே தான் அங்க இருக்கிற எல்லா வேலையும் செய்யறேன். நானே தான் பூரா பரிசெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். நானே தான் டேபிள் சேர் எல்லாம் போடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல போய் நானே டையெல்லாம் கட்டிட்டு வந்து நானே தான் லீடர் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த கொடுமை எங்கேயாச்சும் நடந்திருக்குமா? நானே தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு கூட்டம் அந்த கூட்டம். ஆனா நாங்க என்ன பண்ணியிருந்தா, ஒரு 10-12 இடத்துல பேனர் அடிச்சு கட்டியிருந்தோம். நம்ம கோபகுமார் சார் ஒரிசா போன போது ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணார் மனோஜ்குமார். சும்மா கல்பரக்காட்டுல இருந்து கட்டி விடு மனோஜ், நமக்கு எல்லா வரைக்கும் கட்டிடுற அப்படின்னு. யாருமே கட்டி என்ன சார் நடக்கும், நீ கட்டி அவனுக்கு டீம் வரும். நான் சொல்றேன், டூ வாட் ஐ சே. உடனே மனோஜ் யோசனையே பண்ணாம சும்மா வரிசையா பேனர் கோபகுமார் சார் கட்டி விட்டாச்சு. இறங்கி பார்த்தா கோபகுமார் சாருக்கு திக்குமு காட்டுறாரு, என்னடா இத்தனை பேனர் கட்டி இருக்கான். அங்க இருக்கிறவனெல்லாம் எந்த மந்திரி வாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்க ஆர்சிஎம் மந்திரி வர்றாருன்னு கூட்டிட்டு போய் அவர் வந்து அந்த வரைக்குமே, அந்த மீட்டிங் ஹால் வரைக்குமே வந்து பயங்கர வரவேற்பெல்லாம் கட்டியிருந்தேன். அது மாதிரி நாங்க பண்ணியிருந்தோம். திண்டுக்கல்லை சுத்தி பெரிய வரவேற்பு எல்லாம் கட்டி பயங்கரமா போக்கஸ் பண்ணி பார்த்தா மண்டபம் கொள்ளாத அளவுக்கு கூட்டம். அந்த மாசத்துல நானும் முருகனும் சேர்ந்து, முருகன் நானும் சேர்ந்து ஒரு ஆளை ஸ்டார் ஆக்கியிருந்தோம். ஒரே ஆளு. அவன் ஸ்டார் ஆன விதமே செல்ஃப்லயே கொண்டு போய் பொருள் ரிட்டர்ன் கொடுத்தது போக பேலன்ஸ் பொருள் எல்லாம் செல்ஃப்லயே கொண்டு போய் வித்து 3.5 லட்சம் முடிச்சு செல்ஃப் ஸ்டார். அவன் செல்ஃப்லயே ஸ்டார் ஆயிட்டான். தங்கராஜனோட பெரிய மாலையை வாங்கிட்டு வந்திருந்தார் முருகன். பெரிய ஒரு மாலை வாங்கிட்டு வந்த முருகன் தான் சொன்னேன்.
முருகன் ஒரு நான் சொன்னேன், அவருக்கு கேட்டாரு, ஒரு 200 வாங்க, உனக்கு எவ்வளவு வாங்க இருக்குமா அவ்வளவு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு நான். அப்புறம் பார்த்தா பெரிய மாலை. அவருக்கு தெரியாது நான் யாருக்கு வாங்கிட்டு வர சொன்னேன்னு தெரியாது. நான் ஒரு டைமண்டுக்குன்னு நினைச்சிட்டு பெரிய வேலையை வாங்கிட்டு வந்துட்டாரு. டைமண்டுக்கு நாங்க சால்வை ஓட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாலையை வச்சிருந்த தங்கராஜ் கூப்பிட்டு அந்த கூட்டத்துல கை தட்ட சொல்லி போட்டா பெரிய மாலை, ஸ்டாருக்கே இவ்வளவு பெரிய மாலையாங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தா கூட்டமே மோட்டிவேஷன் ஆயிடுச்சு, ரீஸ்டார்டிங் ஆயிடுச்சா, முதல் மாசத்துலயே ஸ்டார் அடிச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபயர் அப் ஆச்சு. இதுதான் வந்து டீமை நாம் நடத்துறது. இப்ப தெரியுதா, டீம் நாம நடத்துறது, நாமளே தான் எல்லா வேஷம் போடணும். நாமளே ராஜா வேஷம் மந்திரி வேஷம் எல்லாம் போடணும். கொடி காட்டுறது போட்டும்போது எல்லா வேலையும் சேர் முதற்கொண்டு டேபிள் முதற்கொண்டு நானே தான் போட்டுருக்கிறேன். எல்லாம் வேர்திரிச்சு போறேன். போய் ஒரு பாத்ரூம்ல போய் ஒரு குளியல் போட்டு இந்த பக்கம் வர்ற துணியெல்லாம் மடிச்சு வச்சு துணி எடுத்து போட்டு டையெல்லாம் கட்டி ஷூலாம் போட்டு போய் நம்மளே தான் லீடர்னு போய் நிக்கணும். இது நாமளே டீம் நடத்துறோம் ஆச்சா. அப்ப இதனால என்ன உண்டாகும் கேட்டா, பூரா வேலையை நாமளே தான் பொருள் கொண்டாடுறது, பரிசு பொருள் வாங்கிட்டு வந்துடுறது, அப்புறம் அங்க இருக்கிற தோரணம் எல்லாம் கட்டி முடிக்கிறது, அப்புறம் ஆளுகளை என்ன செய்யறது, ரிசப்ஷன்ல உட்காந்து வந்து டிக்கெட் சேல் பண்றது, இதெல்லாம் நாமளே தான் பண்ணோம். ஒரே ஆளுதான், நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு வச்சுதான் பண்ணணும். இது டீமை நாம நடத்துறது. சரி, டீம் நம்மளே நடத்துறதுன்னா என்ன சார்? டீம் நம்மள நடத்துறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நேற்று கோபகுமார் சார் சென்னை வரும்போது எல்லாம் அந்த மீட்டிங்ல இருந்துருப்பீங்க, மோஸ்ட்லி எல்லாம் இருந்திருப்பீங்க. அங்க பாத்தீங்கன்னா கோபகுமார் சார் அந்த மீட்டிங்ல உடனே வரவே இல்லை. நாங்க அவர் ரிசீவ் பண்ண போயிருந்தோம். நானும் நரேனும் சசி மேடம் அவங்க வீட்டுக்கு கூட்டிருந்தாங்க. நான் நரேன் கார்ல அங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போய் அவங்க அப்பாவையெல்லாம் பார்த்து பேட்டியெல்லாம் எடுத்துட்டு திருப்பி நாங்க வரும்போது அந்த பெரம்பலூர் ஸ்டேஷன் இவங்க வீட்டுக்கு பக்கம், நாங்க இது அயனாவரத்துக்கு பக்கம் தான் சார், இப்படி போய் பிக்கப் பண்ணிக்கலாம். நாங்க போய் பிக்கப் பண்ணிட்டு வர வரைக்கும் கோபா சார் மேடையில் கிடையாது. ஆனா வந்து முடிஞ்ச அப்புறம் பார்த்தா முன்னாடி 50 பேர் நிக்கிறாங்க, உள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு 50 நாள் கூட 10-20 பேர் கூட்டிட்டு போறாங்க. மேடை போய் பார்த்தா சும்மா துள்ளுங்குது அதிர், அவ்வளவு 120 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. இப்போ கோவா சாரும் நானுமே தேனியில் வேற ஒரு கூட்டம், தேனி இன்டர்நேஷனல் ஹோட்டல், தேனி இன்டர்நேஷனல் புக் பண்ணி போட்ட போது அந்த தேனி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல அத்தனை வேலையும் நான் தான் செஞ்சேன். அப்போ டீமை நான் நடத்திட்டு இருந்தேன். ஆனா நேற்றைக்கு காமராஜ் அங்க இல்ல, கோபகுமார் சார் அங்க இல்ல, ஆனா டீம் அங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தது. என்ன செஞ்சுட்டு இருந்தது? அவங்களாவே பிளான் பண்ணிட்டாங்க. எது அவங்களாவே இது போடுறாங்க. எது சார், இது மாதிரி நாங்க மீட்டிங் ஷெட்யூல் போட்டோம் சார், நான் போட்டு பழக்கி விட்டேன். ஏற்கனவே முன்மை எல்லாத்தையும் பழக்கி விட்டாச்சு. மீட்டிங் எப்படி நடத்தணும், எப்படி ஷெட்யூல் போட எல்லாம் பழக்கி விட்டாச்சு ஆல்ரெடி. அதனால இப்ப அவங்களாவே லீடர்களா ஒண்ணு சச்சிவர்களால உட்காடுறாங்க. என்னை கன்சல்ட் பண்ணவே இல்லை, அவங்க எல்லாமே போடுறாங்க. இது ஷெட்யூல் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க. சார் இதான் மீட்டிங் ஷெட்யூல், ஓகேவா சார்? ஓகே, ஷெட்யூல் ஓகே. அதை போட்டாங்க, நீ என்ன போய் அதுல மாற்றம் பண்ண, ஓகே முடிஞ்சது. கரெக்டா நாங்க உள்ள வர்றோம், அங்க மிகப்பெரிய வரவேற்பு. அப்ப பாத்தீங்கன்னா வரிசையா புரோட்டோகால் படி கூட்டம் போயிட்டு இருக்குது. கரெக்டா நான் கோபா சார் இன்வைட் பண்றேன். மீட்டிங்க அதிருது, சார் பேசுறாரு, எல்லாம் கேட்கறாங்க. இப்போ கோபா சார் வந்து சும்மா இருக்கிறாரு, டீம் யாரும் நடத்திட்டு இருக்குது, எங்களை நடத்திட்டு. இது மாதிரி ஒரு டீம் உங்களுக்கு வந்தா அதுதான் குவாலிட்டி. இது மாதிரி ஒரு டீம் வந்தா அதுதான் பேசிவ் இன்கம். இப்ப நாம எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, நம்ம போய் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை, ஆனா அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்? இதுக்காக தான் நம்ம வந்து கனவு காணும். இந்த கனவுக்காக நம்ம அச்சீவர் ஆகணும். இந்த கனவுக்காக நம்ம பின்னடிக்கணும். இந்த கனவு இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக வேண்டி நம்ம உழைக்கணும். முதலாவது நம்ம தான் உழைச்சாகும். நாம தான் ஆரம்பிக்கிறோம். யூங்கிற இடத்துல இருந்தான் ஸ்டார்ட் பண்றோம். அந்த யூ தான் எல்லாம் பண்ணணும் முதல். அதுக்கப்புறம் யூ வந்து என்னவாங்க, நீங்க பாருங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ எங்கம்மா இருக்கும்? யூ எங்க இருக்கு? மேல இருக்குமா அடியில் இருக்குமா? யூ இது லெக்கு, இதுதானே யூ. இது ஏ, இது பி. எது யூ எங்க இருக்குது? யூ எங்கம்மா இருக்குது? இது யூ, இது ஏ, இது பி. யூ எங்க மேல இருக்குதா கீழே இருக்குதா? போனா மேலையா கீழே? இப்படி காட்டுமா, இப்படியா இப்படியா? மேல. வெரி குட் போனா, மகா சொல்லிட்டாரு, வெரி குட். மேல இருக்குது யூ. ஆனா அந்த யூ தான் என்ன செய்யுது? கீழே எல்லாத்தையும் உருவாக்கிட்டு போச்சுது, உண்டா இல்லையா? அப்ப யூ தான் வந்து என்னது, யூ தனியா இருக்கும்போது தனி,
2 பேர்த்துக்கு கொண்டு வந்த இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 2 கால் முளைச்சிருச்சு. அப்படியே பெருசாக பெருசாக யூ தான் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் இயங்க ஆரம்பிக்கும் போது யூக்கு என்ன இல்லை, ரெஸ்ட் ஆயிடும். யூ வந்து என்ன செய்ய, இவங்களால அது இயக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ எனக்கு வந்து 3 நாள் ஷெட்யூல் கொடுங்கன்னு மகா கேட்குது, புவனா 2 நாள் வாங்கன்னு கூப்பிடுது, ஈர ஒரு நாளைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்துருங்க கூப்பிடுது, சசி எனக்கு ஒரு 8 நாள் கொடுங்க சார்னு கேக்குது. இப்போ எல்லாருமே பண்ணி மீட்டிங் கேட்குறீங்க. ஒரிசாவில் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில ஃபோன் பண்ணாரு, சார் நீங்க இந்த மாசம் நீங்க உங்க ஷெட்யூல் சார்னு கேட்டாரு. நான் சொன்னேன் எல்லாம் டார்கெட்ல இருக்காங்க, அதனால இந்த மாசம் ஷெட்யூல் இல்லாம ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கேட்குறோம். உடனே அவர் என்ன செய்யறாரு, சார் எனக்கு ஜூம் வீக்லி ஜூம் கொடுங்க சார். நேகா மேனன் வந்த பிற்பாடு எங்களுக்கு பயங்கர வேகம் ஆயிடுச்சு. அது மாதிரி நீங்க எல்லாரும் என்னுடைய அப்ளைன் லீடர்ஸ் எல்லாம் எனக்கு ஜூம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கோவா சார்ல ஸ்டார்ட் பண்ணி எவ்வரி வீக் வந்து புதன்கிழமை எங்களுக்கு திங்கக்கிழமை மேனன் வர்றாங்க, நேகா மேனன். புதன்கிழமை நீங்க ஏதோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சார்னு கேட்குறாங்க. உடனே கோவாவை கான்ஃபரன்ஸ் எடுக்கிறோம், நானும் மனோஜ் கோவா பேசி முடிக்கிறோம். ஒரிசாவுக்கு எவ்வரி புதன்கிழமை லீடர் ஸ்டார்டிங் இந்த வாரம் புதன்கிழமை நைட்டு 8:45 ரஞ்சித் போயிடுவார். அடுத்த வாரம் புதன்கிழமை நைட்டு 8:45 கோவா போயிடுவார். அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை நைட்டு 8:45 சிஆர் மூர்த்தி சார். 4 வாரம் தான் இருக்குது. கடைசி வாரம் புதன்கிழமை நான் போயிடுவேன். மொத்தம் 4 பேர், 4 ரொட்டீன் மாசத்துல வரிசையா ஜூம் கிடைச்சிட்டே இருக்கும். ஷெட்யூல் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ அவருக்கு என்ன சார், 2 மாசத்துக்கு ஒரு லீடர் வந்தா போகும் சார், நீங்க இந்த மாசம் விட்டு நீங்க அடுத்த மாசம் ஏப்ரல்ல வாங்க சார். நான் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏப்ரல்ல டேட் கொடுத்தாச்சு. அங்க நான் போறேன், ஏப்ரல்ல வந்து ஒரிசா நான் போறேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்ப டீமை வந்து நாம இயக்க வேண்டியதில்லை. 8 முறை போயிருக்கிறது வரைக்கும் ஒரிசாவுக்கு. 8 முறை தான் நான் போயிருக்கிறேன். அப்புறம் நம்ம லீடர்கள்லாம் வரிசையா போயிருக்காங்க நிறைய, நம்ம பிள்ளைங்க லீடர்கள்லாம். ஆனா நான் போனது 8 முறை தான் போயிருக்கிறேன். இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஈக்குவல் பிசினஸ் அங்க வந்துச்சு. என்ன காரணம், நான் டீம் உருவாக்குனேன், டீம் என்னை உருவாக்கிடுச்சு. இது மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வரும். என்ன பண்ணணும்னா, அது வரைக்கும் நீங்க கான்பிடண்டா கன்சிஸ்டன்ஸா நின்று ஒரு குவாலிட்டி டீமை பில்ட் பண்ணணும். நம்மளை இயக்கிற டீம் நமக்கு கீழே வரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அதுக்கான வேலைகள். நம்மளை இயக்கிற டீம் எப்படி வரும் சார், எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? நம்ம வந்து இயக்கும் போது நம்மளே தான் பண்றோம், ரிஸ்க் எடுக்கிறோம். நம்மளை இயக்கிற டீம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன சார் பண்ணணும், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க பாருங்க, நிறைய பேர் நல்லா எழுதிக்குங்க. நம்ம கூட 100 பேர் ஜாயின் பண்ணியிருந்தா 3 பேர் தான் நெட்வொர்க் எடுப்பாங்க. அவுட் ஆஃப் 100 3 பேர் தான் நெட்வொர்க் லீடரா உருவெடுப்பாங்க. நம்ம போட்டு அழட்டிக்க கூடாது. 100 பேருமே நமக்கு நெட்வொர்க் வரலன்னு சொல்லக்கூடாது. அந்த 3 பேர் யாருங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த 3 பேருக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னு தெரியுமா? அவங்களே லிஸ்ட் போடுவாங்க, அவங்களே வந்து என்ன செய்வாங்க, ஒன்றரை காட்கள் கூட்டு வருவாங்க, அவங்களே வந்து என்ன செய்வாங்க, ஜாயினிங் அவங்களுக்கு கீழே அவங்களே ஜாயினிங் போட்டுருவாங்க, அவங்களே மீட்டிங் ஷெட்யூல் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்களே வந்து பின்னச்சு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களே பின் அச்சீவ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, முயற்சி எடுப்பாங்க. நம்மளை வந்து சப்போர்ட் மட்டும் கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து என்னது, நம்ம வந்து குவாலிட்டி டீம்ல யார் இயங்குறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சிம்டம்ஸ். இது மாதிரி யாரு கிரியேட்டிவா இருக்கிறாங்களோ அவங்க தான் லீடரா. 3 பேர் 100க்கு 3 பேர் யாருங்கிறது இந்த கிரியேட்டிவ் பர்சன்ஸ் தான். சுயமா சிந்திச்சு சுயமா செயல்பட்டு சுயமா நமக்கு ஃபீல்டு கொடுக்குறாங்களே அவங்க தான் கிரியேட்டிவ் லீடர்ஸ். அவங்க தான் குவாலிட்டி டீம்ல. என்ன குவாலிட்டி டீம் எல்லாரும் சேர்ந்து தான் குவாலிட்டி. ஆனா குவாலிட்டி டீம்ல யார் நெட்வொர்க்கரா வருவாங்க, இந்த மாதிரி டைப் உள்ளவங்க தான் அவங்க நெட்வொர்க்கரா வருவாங்க. ஆனா இப்ப பாருங்க, நம்மளா கூப்பிட்டு பேசாம அவங்கள நம்மளுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. நம்மளா வந்து போன் பண்ணாம அவங்க நம்மள ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம மீட்டிங் கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் டார்கெட்ஸ் சொன்னா கூட அவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்டா, இவங்களும் குவாலிட்டி டீம்ல தான் இருப்பாங்க. ஆனா இவங்க யாருன்னு கேட்டா இயக்கம் இல்லாம இருப்பாங்க. என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்குவாங்க, எப்பவாசி கூட்டத்துக்கு வருவாங்க. அப்ப இவங்களையும் நம்ம வச்சிருக்கோமா சார்? இவங்களையும் வச்சுதான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. இவங்கனால நம்மளுக்கு என்ன சார் வரும்? இவங்கனால நமக்கு என்ன கிடைக்கும்னா ரெகுலர் டிவி கிடைக்கும், ரெகுலர் யூசேஜ் இருக்கும். இவங்கனால நமக்கு வேற என்ன கிடைக்கும் சார்? இவங்கனால நமக்கு ஒரு ரெஃபரல் கிடைக்கும். ஒரு ரெஃபரல் மூலமா நமக்கு நல்ல, ஏதாவது எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நமக்கு வந்து என்ன வராது, சுயமா எந்திரிச்சு எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க மூலமா வரக்கூடிய ரெஃபரல் பெருசா இருக்கும். பாத்தீங்கன்னா இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஹேமா மேடம் ஒன்றும் செய்யல, அவங்க வந்து சும்மா சிம்பிளா பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றேன் சார்பாங்க. அப்புறம் அவங்க எப்ப சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே ஹேமா மூலமா நமக்கு மனோகர் கிடைச்சிட்டாரு, அது ரெஃபரல். அந்த ரெஃபரல் வந்து குட் ரெஃபரல் கிடைக்கும்.
அதனால இவங்களை வச்சிருக்கோம். எதுக்காக? இவங்க மூலமா நமக்கு ஒரு குட் ரெஃபரல் கிடைச்சிரும். குவாலிட்டி டீம்ல இப்படி ஆளுகள் இருப்பாங்க. இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ் வரலாற்றிலேயே 100 பேர் சேர்ந்தா 20 பேர் நமக்கு தேர்வாங்க. 80 பேர்ல கொஞ்சம் பேர் பர்ச்சேசரோட நிற்பாங்க, கொஞ்சம் பேர் வேற நெட்வொர்க் போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் கலைஞ்சு போயிடுவாங்க. 100 பேர் வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க நம்ம கீழே 100 பேர் இருக்கிறாங்க, பெரிய டீம் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால தானே இயங்க டீம் தானே இயங்குற டீமை நீங்க உருவாக்கவே முடியாது. 100 பேர் வந்தா 20 தேர்ச்சி, 80 வந்து என்னது ஆஸ்திரேலியால வைங்க. அது தேர்னா ஆச்சு, தேர்லினா போச்சு. யாரு? இந்த 100 பேர்த்துல 20 பேர் தேறியாச்சு. அந்த 20 பேர்த்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? பர்ச்சேசரு, ரெகுலர் பர்ச்சேசரு, கன்சிஸ்டன்சி, டைமண்ட் கிளப்பு, ஸ்டார் டைமண்டு, கிரவுன் கிளப்பு, இதெல்லாம் இந்த 20 அவுட் ஆஃப் 100 20 தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் நம்மளே இயக்கிற டீமா வந்து சேரும். மீதி இந்த 80 பேருக்கு நம்ம ஆசைப்பட்டிருப்போம், பிரயாசப்பட்டிருப்போம், கார் எடுத்துட்டு போயிருப்போம், சர்வீஸ் பண்ணியிருப்போம், பைக் எடுத்துட்டு போயிருப்போம், பஸ்ஸில் நடந்து வெண்மை மாடி, ரயிலே கூட மூட்டை கட்டி போட்டு அந்த மாதிரிலாம் சாதாரண உழைப்புல வெண்மைமான உழைப்புல ரயில மூட்டை கட்டி போட்டு கொண்டாந்து அரை கோணத்துல பொருள் இறக்கி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டீமை உருவாக்கி பொன்குணாவை குடிச்சு போட்டு அவர் மூலமா வீட்டு கூட்டம் வச்சு என்ன உழைப்பு தெரியுமா? இன்னைக்கு திருக்குறிச்சி பாபு வந்துட்டாரு, அங்க டீம் வந்துருச்சு, பொன்குணா ஸ்டார் பிளாட்டினம் ஆயிட்டாரு. இதெல்லாம் ஒரு பொண்ணு அது தனியா அது மூட்டை கட்டி தூக்கிட்டு ரயில்ல போய் அப்படித்தான் பாடுபட்டு கூட்டு வந்துச்சு. இது மாதிரி நமக்கு வந்து எல்லாரும் வந்தவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க. 80 பேர் காணாம போயிருப்பாங்க, 20 பேர் தான் கூட இருப்பாங்க. எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்? உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லி கொடுக்கல. இதுதான் பாதை, இதுதான் பயணம். இந்த பயணத்துல நம்ம ஓட வரக்கூடியவங்களை நாம நம்பி போய், சார் அருமையா 100 பேர்த்த சேர்த்திட்டுனே சார், 80 பேர்த்த காணாம நான் ஒண்ணுமே சொல்லிட்டேனாம, இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டோம், இதுதான் நடக்கும். ஆகினால இப்படி ஒரு 20 பேர் கொண்ட டீம் ஒரு குவாலிட்டி டீமா வந்துடும். 3 பேர் அதில் நெட்வொர்க்கரா வருவாங்க. 200 பேர் தான் அதுல 6 நெட்வொர்க் இருப்பாங்க. 600 பேர் வந்துட்டாங்களா 18 பேர் நெட்வொர்க்கரா இருப்பாங்க. என் டீம்ல அப்படித்தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே டெக்னிக்கலா இருக்காங்களா? 12 டெக்னிக்கல் அச்சீவ் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே டெக்னிக்கலா இல்லையே. 1,70,000 கஸ்டமர் என்னோட இருக்கும்போது கஸ்டமர் தான் நிறைய இருக்காங்க, டெக்னிக்கல் 12 பேர் தான் இருக்காங்க. 32 பேர் ராயல்டி. அப்ப மீதி எல்லாம் யாரு? என்ன தம்பி? மருதாசம் அப்பா வழியா? சரி எடுங்க, நான் மீட்டிங் இருக்கேன், எடுங்க நான் பில் பண்ணேன். அதனால தம்பி என்ன சார் எடுத்துக்கோ. என்னை கேட்காத, நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆகையினால எங்க அம்மா விட்டா நம்மளுக்கு வேற இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வேற. எங்க விட்டுருக்குன்னு தெரியலையே. மகா நீதான் ஹோஸ்ட், சொல்லுமா சசி, நீங்க கூட சொல்லலாம். நம்ம 20 பேர் கொண்ட போலீஸ் டீமை உருவாக்கிட்டு 1,70,000 பேர். ஆமா ஆமா, இதுதான் டீம். இதுதான் இந்த மாதிரிதான் நமக்கு டீம் அமையும். மொத்தத்துல எல்லா 32 ராயல்டியில் விட்டா 32 ராயல்டி அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஸ்டார் பிரிண்ட பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒயிட் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. டைமண்ட் கிளப்ல பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க ஒரு 1000 டைமண்ட் கிளப் பக்கமா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நான் சிங்கிளா காமராஜ் போய் உருவாக்கி இருக்கோம் இல்ல, ஒரு டீம் உருவாக்கி அந்த டீம்ல யார் சரியான நபர்னு பார்த்து அந்த நபருக்கு பின்னாடியே ஓடி இந்த மாதிரி உருவாக்கணும். அதுதான் 3வது பாயிண்ட். என்னன்னு கேட்டா, நம்ம டீம்ல போதுமா இதே போதும். 3வது என்னன்னு கேட்டா, நம்ம டீம் உருவாக்கிட்டோம். நம்ம டீம்ல வந்த ஆட்களை எல்லாருமே வந்து பெரிய அளவுல வேகமா விரைஞ்சு வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருக்க மாட்டாங்க. அவங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பிரிக்கும். அப்ப லீடர்கள் உருவாகிறது எப்படி அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் மூலமாக, இந்த மாதிரி வந்து கிளப்ஸ் மூலமாக, இந்த மாதிரி மீட்டிங்ஸ் மூலமாக, இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பதன் மூலமா நம்ம அவங்களோட இணைஞ்சு ப்ராக்டிஸ் கொடுத்து நாம எப்படி இயக்கிட்டு இருந்தோங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங். அப்ப என்ன ஆகுன்னா, அந்த டீம் என்ன செய்யும், நம்மளே இயக்கும். நாம டீம் இயக்கிறது போய் டீம் நம்மளே இயக்கணும்னா நம்ம எப்படி மீட்டிங் நடத்துறோம், எப்படி புரோட்டோகால் படி செய்யறோம், எப்படி நாம் வந்து பிசினஸ் வந்து கொண்டுட்டு போறோம் அப்படிங்கிறது செய்யணும். அதுல பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து வேகமா வந்துட்டு இருந்து
ஒரு 4 பேர் பின்தாங்கினாங்கன்னா பின்தங்கின ஆளு பின்னாடி நான் போய் நின்றுட்டு கூடாது. முக்கியமான பாயிண்ட் பிடிச்சிங்க. யார் ஒரு ஆள் பின்தங்குறாங்களோ அவங்களை டியூனிங் பண்ணலாம். ஆனா அவங்க பின்னாடியே நின்றுட்டு இருந்தா பிசினஸ் நின்று போயிடும். யார் ஓடுறாங்களோ அவங்களோட ஓடும். யார் நமக்கு தேவை 2 லைன் தான், இந்த 2 லைன் தானே. இதுல யாரு வேகமா யார் சைடுல பிசினஸ் வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகமா போற ஆளு சைட்ல நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. தேங்கி நிக்கிற ஆளுகிட்ட நம்ம என்ன செய்யணும், சார் நீங்க எப்போ வேகமாகறீங்களோ அப்போ கூப்பிடுங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க மூலமா நிறைய லீடருக்கு அப்படி கீழே வந்துருவாங்க. இதுதான் நம்ம டீம் நம்மளை இயக்கிறது. அதற்கான பாடுதான் நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்த்துக்களோட உங்க மத்தியில் நான் வந்துடுறேன். யாராச்சும் ஒருத்தர் சொன்னா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யார் சொல்லுவீங்க? யாருமே இல்லையா? யாருமே இல்லாத கடையில யாருக்காகடா சேர்த்து டீயா தரங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாராச்சும் சொல்லுங்களேன், கைதூங்க. ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். 2 பேரும் அன்மியூட்ல இருக்கிறீங்க, சொல்ல போறீங்களா? நான் அன்மியூட், சசிகலா மேடம் தான் அன்மியூட்டா. நீங்க சொல்றீங்களாமா? அவங்க போயிட்டாங்க. எஸ்கேப். போன் சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு சார். அதான் வந்துட்டேன். அப்படின்னா அது கொண்டா உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த தார் ரோட்ல போடுங்கம்மா. பஸ் எல்லாம் வந்தா மேல ஏறினா சார்ஜ் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம், கொஞ்சம் சார்ஜ் ஏறிட்டேங்க சார், நான் பேசிடுறேன். சரி ரைட். நீங்க சார்ஜ் ஆன அப்புறம் சொல்லுங்க. இப்ப யாராவது சார்ஜ் ஆனவங்க சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டீங்களா? சார் வணக்கம் சார். 2 பாயிண்ட் சொல்ல முடியுது, சொல்லாதான் சொல்லுங்க. சரிங்க சார். இப்போ ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது. கொஞ்சம் கெஸ்ட் பண்றதுனால என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார். நம்மள அதாவது நீங்க என்ன சொன்னீங்க இன்னைக்கு, ஹவு டு ஆப்ரேட் தி டீம் அண்ட் ஹவு டு பிஹேவ் வித் தி டீம். இது 2. அதாவது நம்ம பிசினஸ் நடத்துறோமா இல்ல டீம் நம்மள நடத்துதா? எஸ் கரெக்ட். சோ டீம் நம்மள நடத்துதா? இதுதான் நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் டீம் நடத்துறோமா டீம் நம்மளே நடத்துதா? நம்மள நடத்துதா? இது 2 தான் இன்னைக்கான தலைப்பு. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம ஒரு குவாலிட்டி, நம்ம டார்கெட் ஒரு குவாலிட்டியான டீம் உருவாக்குறது. அந்த குவாலிட்டியான டீம் உருவாக்குற வரைக்கும் நம்ம தான் அது வரைக்கும் ஓடி ஆகணும். ஒன்ஸ் குவாலிட்டி டீம் உருவாயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா டீம் நம்மள வழி நடத்தும். ஸோ நம்ம மத்தியில இருக்கிறது அந்த குவாலிட்டி டீம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல அந்த ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன அந்த நம்மள டீம் உருவாக்க அதுல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு சார். யாரும் சொன்னாங்கன்னா நான் எழுதிக்கிறேன். டீம் எப்படி நம்மள இயக்குது அப்படின்றது நான் ரொம்ப விரிவா கேட்டுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் கோபா சார் அந்த இது சொல்லிட்டீங்க. அவர் குவாலிட்டி டீம் உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு அவரு ஒரு குவாலிட்டி டீம்லயும் குவாலிட்டி டீம் உருவாக்குறதுனால டீம் அவங்களே குவாலிட்டி டீம், இதுதான் குவாலிட்டி டீம், இப்படிதான் கனவு காணும், இப்படிதான் அச்சீவ் பண்ணணும், இப்படிதான் உழைக்கணும் அப்படின்ட்டு தனிச்சே யாரு பண்றாங்க? தனிச்சே ஸ்கெடியூல் போட்டு தனிச்சே ஒரு விஷயமும் பண்றவங்களதான் நம்ம குவாலிட்டி டீம் ஆக்குறோம். அவங்க எல்லா ஸ்கெடியூலும் அவங்களே போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்தேன் அப்படி என்ன புரிஞ்சுக்கிறேன். இப்ப நானே ஒரு ஸ்கெடியூல் போடுறேன், நானே என் டீமை கொண்டு வரேன். இப்ப எவரால் சார் இருக்காரு. சோ அவர் எங்களை குவாலிட்டியா உருவாக்கிட்டாருன்னா எல்லா விஷயங்களையும் நானே பண்ணிட்டு இருக்கிறேன். சோ அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நாம எப்படி ஒரு குவாலிட்டி டீமை உருவாக்குறது அப்படின்றத சொல்லிட்டு இருந்தீங்க. 100 ஐடி போடும்பொழுது 3 பேர் தான் நெட்வொர்க்கரா மாறுறாங்க. ஆனா ஒரு 80 பேர் காணா போயிடுவாங்க. 20 பேர் ஒரு குவாலிட்டி டீமுக்குள்ள வருவாங்க. அவங்க ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஒரு கன்சிஸ்டன்சில வருவாங்க, கிளப்ஸ்ல வருவாங்க, அவங்க ரெகுலரா பிசினஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த 20 பேரை நம்ம குவாலிட்டி டீமுக்குள்ள கொண்டு வரணும். ஆனா அந்த 20 பேர்ல கூட எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. சிலர் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, சிலர் ஆவரேஜா இருப்பாங்க. சோ கம்மியா இருக்கிறவங்க நம்ம தட்டி கொடுத்து அவங்களை உருவாக்கணும். ஓடுறவங்க கூட நம்ம ஓடணும். இது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் குவாலிட்டியா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே பிராக்டிஸ் கொடுக்கணும். எப்படி மீட்டிங் நடத்தணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். புரோட்டோகால் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். யாரெல்லாம் பின்தங்குறாங்களோ அவங்க கூட அவங்கள டியூன் பண்ணணும். ஓடுறவங்க கூட தான் நம்ம ஓடும் போது அது ஒரு குவாலிட்டி டீமா உருவாகும். இதெல்லாம் தான் சார் எழுதியிருக்கேன் நான். இதெல்லாம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் வெரி நைஸ், வெரி நைஸ். உங்களுக்கு கிளாரிட்டி எதுல வேணும்? நம்ம உருவாக்குறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே. நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம தான் பொருளை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும், யூஸ் பண்ண பழக்கணும். யூஸ் பண்ணவங்கள நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் லிஸ்ட் போடணும். அந்த லிஸ்ட் மூலமா நம்ம தான் ஆட்களை சேர்க்கணும். நம்ம தான் என்ன செய்யணும், கான்டாக்ட் பண்ணணும். நாம தான் இன்வைட் பண்ணணும். நம்ம தான் அவங்களுக்கு என்ன செய்யணும், பிளான் சொல்லி கொடுக்கணும். இதை நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்யற வேலை. இதன் மூலமா தான் டீம் சேர். ஒரே ஸ்டெப் தானே.
நம்ம செய்யறது எப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அப்புறம் நம்ம தான் வந்து ஒரு டீம் உருவாக்குறோம். அந்த உருவாக்குறதுக்கு என்ன வழிமுறைன்னு ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது. ஒரு 21 ரூல்ஸ் சொல்லி இல்லையா? அதுதான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? நாம எப்படி உருவாக்குறோம், இந்த உருவாக்குற டீமை நாம நம்மளை எப்படி இயக்கணும், இதுதான் ரெண்டும். இப்போ அந்த சரியாயிடுச்சா மகா? ரைட். எஸ் சார் புரிஞ்சுக்கிட்டேன் சார். எஸ் சார். வாழ்த்துக்கள். சொல்ல போறீங்க who is the next one? சீக்கிரம் சொல்லணும் டைம் ஆயிப்போச்சு. நம்பர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க மகா, அன்மியூட் பண்ணுங்க கைது. வாங்க மேடம், வாங்க மறுவரிசை ஐயா வணக்கம். 2-3 பேருக்கு பண்ணி விட்டீங்களாமா? சசி பாசுறாங்களா மறுவரிசையா இத்தனை பேர்த்த அன்மியூட் பண்ணி விட்டீங்களா? சார் டிராபிக் இருக்குதா சார்? யார் முந்தி அப்படி ஓடி வரணும் சார். ஆக்டிவ் டீம் ஐயா வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். யார் வந்து? மறுவரிசை புவனேஸ்வரன். சரி மறுவரிசை பேசுங்க. மறுவரிசை சசி அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்தது டீம் நம்ம நடத்துறோமா, நம்மள டீம் நடத்துதா, இத பத்தி விரிவா சொன்னீங்க ஐயா. ரெண்டுமே விரிவா கேட்டங்க ஐயா. அவ்வளவுதானா? சரி ரைட். ரெண்டே பாயிண்ட் நம்ம சொன்னதை ஈஸியா சொல்லிட்டாரு அவரு. அம்மையப்பனை சுத்தி வந்து மாம்பழத்தை பெற்று கொண்டு விட்டார். ஆகையினால அவர் மனப்பூர்வமா வாழ்த்தி விடுவோம். வாழ்த்துக்கள் மை டியர் மறுவரிசை. அடுத்தது கைது யாரு? சசி மேடம், சசி ரேகா மேடம். வாங்க சசி ரேகா மேடம், உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு, பேசுங்க. சசி ரேகா அன்மியூட் பண்ணுங்க மகா. பண்ணிட்டேன் சார். பேசுங்கம்மா. ஏமா பேச மாட்டாங்க? சசிரேகா மேடம் இப்பதான் ஆச்சு, இவ்வளவு நேரம் ஆச்சு. இது சார் இன்னைக்கு நீங்க டீச் பண்ண சப்ஜெக்ட் என்னன்னா, நம்ம வந்து டீம் நடத்துறோமா, நம்ம பின்னாடி டீம் வருதா, இல்ல நம்ம டீம் நடத்துறோமான்ற டாபிக் வச்சு பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாரையும் அதான் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, எப்படி இவங்களெல்லாம் ஜாயின் பண்றோமா அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்றோம்னா, நம்ம டீம் நல்ல எஃபிஷியன்டா நடக்கணும்னா எல்லா காரியங்களும் நம்மளே எடுத்து பண்ணணும். அதை ஸோ என்ன நீங்க சொன்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம ஒவ்வொருத்தரை போய் மீட் பண்ணணும், நம்மளாவே தான் போய் மீட் பண்ணணும், அவங்களுக்கு ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ப்ராடக்ட் அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ண அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணி கேட்கணும் எப்படி இருக்கு ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு. அவங்க அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதை பண்ணிட்டு அப்படியே அவங்கள நம்ம இதுல வந்து மெம்பர்ஷிப் பத்தி சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லி நம்ம டீம்ல அவங்கள ஜாயின் பண்றோம். திஸ் இஸ் எல்லாமே நம்ம இருந்தா அவங்களுக்கு இப்ப A to Z இருந்து எல்லாத்தையும் சொல்றோம். ஸோ ஒரு ஜூம் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணணும்னா, ஒரு ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா எல்லாத்தையும் அவங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுக்கணும். ஈவன் பிகினர் பின் எப்படி வரணும் இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் கால்ட் நம்ம டீமை நடத்துறது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி டீம் நடத்தின அப்புறம் நம்ம வந்து நம்ம டீம்ல நிறைய பேர் வராங்க. ஸோ இது எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 100 பேர் நம்ம நெட்வொர்க்ல கொண்டு வந்தோம்னா அதுல 3 பேர் தான் கரெக்டா வந்து நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஐ மீன் எஃபிஷியன்டா இருப்பாங்க. சில பேரெல்லாம் டைமண்ட் கிளம்ப் பண்ணலாம், கன்சிஸ்டன்சி பிளான்ல இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. பட் 3 பேர் மட்டும்தான் அதுல வந்து எஃபிஷியன்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ரிச் அண்ட் புவர் அண்ட் ரிச் அந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணி, ரிச் அண்ட் ரிச் இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணி we have to select a proper இவங்கள நம்ம செலக்ட் பண்றோம். பர்சனை வந்து யார் எஃபிஷியண்டா இருக்காங்க, யார் வந்து அவங்களாவே எல்லாத்தையும் அவங்களே போய் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி வித்தவுட் யோர் அசிஸ்டன்ஸ், உங்களோட அசிஸ்டன்ஸ் இல்லாம அவங்களே போய் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்களே அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அந்த மாதிரி இவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணி விட்டோம்னா
அப்ப நம்ம என்ன ஆகும், நம்ம டீம் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் வில் ப்ரூவ் என்னன்னா டீம் நம்மள நடத்துது. ஸோ இதுதான் டீம் எப்படி நம்மள நடத்துது. ஏன்னா பிகாஸ் வி கேன் பி ஐடியல். நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா நம்மள கேட்டுக்கலாம். அவங்க நம்மள கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்கு சார், அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒரு சஜஷன் கேட்பாங்க. ஸோ எவ்ரி திங் வில் பி டன் பை தெம் ஒன்லி. அவங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு மீட்டிங் ஆனாலும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சார் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ இத்தனை சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. ஒன்லி நீங்க மீட்டிங் ஹாலில் வந்து நீங்க எல்லாத்தையும் கரெக்டா நடந்திருக்கான்னு பாக்குற. திஸ் இஸ் கால்ட் டீம் வந்து உங்களை நடத்துறதுன்றது இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இதுல வந்து நிறைய ராயல்டிஸ், நிறைய பின் அச்சீவ்ஸ், வைட்டல் பின்ஸ், நிறைய டைமண்ட்ஸ், எந்த மாதிரி எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம பின் லெவல் அச்சீவ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்ம இதுல வந்து இப்ப வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இஃப் தே ஆர் எஃபிஷியன்ட், அந்த மாதிரி ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு வி ஷுட் கோ கிவ் மோர் அட்டென்ஷன். அவங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ஏன்னா சீக்கிரம் கேட்சப் பண்ணிப்பாங்க அவங்க நம்ம சொல்ற பாயிண்ட்ஸை அவங்களுக்கு கொடுத்து எந்தெந்த மாதிரி பண்ணணும்னா அவங்க ஃபாஸ்டா வந்துடுவாங்க. இவங்க பின்னாடி தான் நம்ம போய் அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து நம்ம கொண்டு வரணும். சில பேர் வந்து ஸ்லோவா இருப்பாங்க. அந்த ஸ்லோவா இருக்கிறவங்க பின்னாடி நம்ம போகக்கூடாதுன்னா ஃபார் தெம் இட் வில் டேக் சம் டைம். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்லோவா அவங்க ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நாம அவங்களுக்கு டியூன் பண்ணி அவங்கள சரியான ஒரு பாதைக்கு கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதுதான் சார் நான் இன்னைக்கு நீங்க சொன்ன இது சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், சிறப்பு. சசிரேகா மேடத்துக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. சரி, வாழ்த்து. அப்பா கேட்டு சொல்லு. இப்போ இன்னைக்கு கூட்டம் வந்து ரொம்ப அருமையா 2 பேர் சொல்லிட்டாங்க, மகா ஒண்ணு, சசிரேகா. எனக்கு தெரியவே இன்னைக்கு 2 பேர் தான் சொல்லி. வாங்கம்மா சசிகலா மேடம் வாங்க, மலான் பேச டைம் ஆயிடுச்சு. வணக்கம் சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். குழிக்குள்ள இருப்பீங்களா? மேல வாங்க. குழிக்குள்ள இருந்து பேசுறீங்க மேடம், மேல வந்து பேசுங்க. கேக்குதாங்க சார்? சரி கேக்குது, பேசுங்க. கேக்குதா மகா? ரொம்ப கம்மியா மேடம் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுமா, பேசுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க வந்து இந்த குவாலிட்டி டீம் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து டீமை வந்து நடத்தணும். அதாவது எல்லாமே வந்து ஒரு நம்ம ஒரு டீம்னா நமக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணினவங்களை வந்து எப்படி அவங்கள கைட் பண்ணி கொண்டு போகணும் எல்லாமே வந்து நம்ம தான் செய்யணும். அவங்களுக்கு வந்து பிளான் சொல்லி கொடுக்கறதுல இருந்து ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றதுல இருந்து நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தி நம்மளுடைய கம்பெனியை பத்தி ஈச் அண்ட் எவ்ரி திங்கை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம வந்து ஒரு டீம், ஒரு நல்ல டீம் உருவாகிற வரைக்கும் நாம வந்து அவங்கள கைட் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துதான் நம்ம வந்து அவங்கள கொண்டு வரணும். ஸோ 100 பேர் அதில் ஜாயின் பண்றாங்கன்னா 3 பேர் தான் வந்து நமக்கு நெட்வொர்க்கரா மாறுவாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து அந்த 3 பேர் ஜாயின் பண்ணாலும் அந்த மீதி இருக்கிறவங்க வரலையேங்கிறத நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்கள நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இருக்கணும். அது வந்து நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது எப்படி அவங்கள வந்து சில சேல்ஸுக்கு மட்டும் சிலர் வச்சுக்கலாம், சிலர் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் வச்சுக்கலாம், சிலருக்கு வந்து நம்ம பொருள் மட்டும் அவங்க செல்ஃப் யூஸ் பண்றவங்களா வச்சுக்கலாம். ஸோ இதுல எல்லாம் நிறைய நமக்கு வந்து டைமண்ட் கிளப்ஸ் அந்த மாதிரி கிளப்ஸுக்குள்ளார சிலர் வந்து கன்சிஸ்டன்சியா வாங்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ யார் நெட்வொர்க்கரா மாறி வர்றாங்களோ நம்மளே மாதிரி அந்த 3 பேரை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களோட நம்ம வந்து இணைந்து அது மாதிரி ஒரு மிகப்பெரிய டீமை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். அப்படி நம்ம உருவாக்கிட்டோம்னா அடுத்தது என்ன ஆகும்னா நாம வந்து டீமை நோக்கி நம்ம வந்து செயல்பட வேண்டாம். நம்மளே வந்து டீம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல நம்ம ஐடியா இருந்தாலும் அந்த டீம் வந்து நம்மளே வந்து வழிநடத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளே மாதிரி பல பேர் உருவாகி இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளே மாதிரி வந்து எல்லா பிளானு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல நாம வந்து ஐடியா இருந்தாலும் நம்ம வேலை செய்யலைனாலும் நம்மளோட டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டீம் வந்து நம்ம உருவாகிறது வரைக்கும் நம்ம வந்து நாம வந்து செல்ஃபா வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அத்தனையும் நம்ம வந்து செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம எப்படி நம்ம லீடர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களோ அதே பார்த்து நம்ம டூப்ளிகேட் பண்ணாலே வந்து நிச்சயமா வந்து நம்மளால ஒரு குவாலிட்டி டீம் உருவாக்க முடியும். அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வந்து இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த விஷயம் சார். தேங்க்யூ சார். கேஆர்சிஎம் குட் ஆர்சிஎம்.
நன்றிம்மா, நன்றி. வேலை வாழ்த்துக்கள், சிறப்பு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க சசிகலா மேடத்துக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்றைக்கு வந்து ஒரு 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. மீதி ஆட்கள் வந்து மறுவரிசை சொன்னாரு, ரத்தன சுருக்கமா சொல்லிட்டாரு. மீதி ஆட்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு வந்து நாளைக்கு சொல்லிடலாம், நாளைக்கு பேசிடலாம். இவ்வளவுதான் நேரம். நான் உங்களை அன்பா கேட்கறது ஃபீட்பேக். நீங்க இந்த கொஞ்ச நேரத்துல ஃபீட்பேக் டக் டக் டக்குன்னு, சார் நான் இது சொல்றேன், போன வழியெல்லாம் வந்துட்டு அப்படியே போகக்கூடாது. ஏதாவது சொல்லிட்டு போகணும். சார் நான் கத்துக்கிட்டேன் சார், நான் அதுக்காக சார் பாடுபடுறேன் சார், நான் பயங்கரமா பண்றேன் சார், நான் டைமண்ட் ஆயிடுவேன் சார். சொல்லுமா. வணக்கம் சார். பேசுங்கம்மா. இல்ல சார், டீம் நம்மள நடத்துறோம் அப்படின்னு சொன்னீங்க. அது நல்லா இப்ப எப்படி பிளான் பண்றது, எப்படி பண்ணணும், அதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டு வந்தது. உங்ககிட்டயும் நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் சார். இன்னைக்கு நீங்க சொன்னதுலயே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதுல நாங்க கத்துக்கிட்டோம் நிறைய. ஆனா நம்ம டீம் எப்படி உருவாக்குறத நம்ம பண்ற மாதிரி அவங்களையும் நடத்தணும்னு சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா புரிஞ்சுக்கிட்டது. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அண்ணா வாங்கண்ணா. செல்வராஜண்ணா, கும்பகோணம் செல்வராஜன் சார். வணக்கம் சார். சார் நீங்க ஃபீட்பேக் வந்து சார், ஒரு டீம் வந்து நாம நடத்தும் போது வருமானத்தை தேடி நாம போவோம் சார். அதே டீம் வந்து நம்மளை நகர்த்தி போகும்போது வருமானம் வந்து நம்மளை தேடி வரும் சார். பாத்தீங்களா, நம்ம செலவு பண்ணி நடத்துவேன், நம்ம அவங்க வந்து செலவு பண்ணி நடத்தும் போது நமக்கு வரவு வந்துடு. எவ்வளவு ஈஸியா சொல்றது பாத்தீங்களா. வெரி நைஸ், சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் இனி யாரு ஃபீட்பேக்? சுமதி அம்மா உள்ள இருக்காங்களே. அம்மா சுமதி அம்மா, ஏதாவது சொல்லுங்கம்மா. உங்களை எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையா பேச வச்சு அப்புறம் பார்த்தா பேச்சாளரா மாறிடுது. அப்புறம் மைக்க வாங்கிட்டா யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க அடம் பிடிப்பீங்க. ஆனா பேச வைக்கும் போது ஒரு வார்த்தையா பேச வைக்க வேண்டியதா இருக்கு. அம்மா சுமதி அம்மா, 3 வாட்டி கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறீங்க. நாங்க என்னதான் பண்றது? போன எல்லாம் என்ன கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்கி இருக்குது. சசிரேகா பேசியாச்சு சார். மயில்வேல் சார், மயில்வேல், மைடியர் ரயில்வேல், ரயில்ல தான் இருக்கிறீங்களா? அப்படியே தலையை மட்டும் காட்டினாரு. இப்ப எதை காட்டுவாருன்னு தெரிய மாட்டேங்குது. கையை காட்டுவீங்களோ சார்? மயில்வேல் சார் இருக்காராமா? போங்க சார் அப்படின்ட்டு. ரைட், வாழ்த்துக்கள். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால உங்க எல்லாரையும் நான் வந்து மனப்பூர்வமாய் வாழ்த்தி, நாளைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு நேரம் குறைவா இருக்குது. 6 மணிக்கு ஒரு சார், நம்ம ஜெதி சாரை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா ஓபன் பண்ணிட்டாரு. இனிமேல் 6னா 6 தான். 6 சார்பா வந்துடுங்க. நாளைக்கு நாம் பேச போற விஷயங்கள் ரொம்ப அற்புதம். நாளைக்கு என்ன கிழமைம்மா? ஃப்ரைடே. நாளைக்கு மீட்டிங் இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பா நாளை கூட்டத்துல நீங்க மோஸ்ட்லி இந்த இப்போ வந்துட்டு இருக்கிற இந்த டீம் அப்படியே இருந்தா எனக்கு சந்தோஷம்னு கேட்டா நீங்க வந்து ஸ்டடி பண்ணுங்க. ஆனா உள்ள கல்பனா மேடம் இருக்காங்களே, அவங்க வேற கோச்சுவாங்களே, ஃபீட்பேக் என்னையும் கேட்கலையே சார், எஸ் எ பிகாம் ஸ்டூடெண்ட் நீங்க என்னையும் கேட்காம நீங்க ஃபீட்பேக் கேட்காம விட்டுட்டீங்களே சார்ன்னு சொன்னா என்ன பண்றது? அதனால கல்பனா மேடம் 3 வாட்டி கூப்பிட்டாதான் வருவீங்களா? கல்பனா மேடம், கல்பனா மேடம், கல்பனா மேடம் சார். அவங்க இல்லங்க சார். அட காளியப்பன், அது வயசாயிடுச்சு. கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, கபோதி ஆயிட்டு நம்ம. சரி சரி. இப்ப நாளை கூடத்துக்கு நீங்க எல்லாரும் தயாராகுங்க. எல்லாரும் வந்து டார்கெட் எடுத்திருக்கிறீங்க. உங்க டார்கெட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறது நான் 17ஆம் தேதி சொல்லி கொடுத்துட போறேன். 17ஆம் தேதி நம்ம எல்லாத்துக்கும் எங்க இருக்குது மீட்டிங் வந்து 11 மணிக்கு நம்ம இதுல இது 7G ஒண்டர்வேர்ல்டுல நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த மாசம் நீங்க பின்னடிச்சா 2 பாராட்டு கிடைக்கும். ஒண்ணு வந்து எங்க அங்க ராஜகிரி ஸ்டேடியத்துல கொச்சின்ல டைமிஸ் சுரேந்திரவாட் சாரி டிசிஜி கையில. இன்னொன்னு எங்கன்னு கேட்டா நம்ம சென்னைனா இதுல இல்ல, இது 7Gல இல்ல, பெரிய நம்ம அதுக்கு என்ன பேர் அந்த அந்த ஆடிட்டோரியத்துக்கு புக் பண்ண போறோம். சிம்சனை புக் பண்ண போறோம். அந்த சிம்சன்ல தான் நடக்கும். அது 300-400 பேர் ஏற்கனவே கோவா வச்சு நடத்தணும். எல்லாம் நின்றுகிட்டு கேட்டாங்க, அவ்வளவு கூட்டம் வந்துச்சுங்க. அங்கதான் ஒரு மறுபடியும் கோவா வர்றாரு, மறுபடியும் டைமண்ட் வர்றாரு. கூட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது. டிக்கெட் முன்னமே போட்டுருவோம், சேல் பண்ணிடுவோம்.
அங்கதான் கூட்டம். அதனால அது அந்த ஜூன் 2 மகா பெரிய மேடையா தான் இருக்கு. அங்கேயும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். 2 பரிசுகள் கிடைக்கும் ஒரே அச்சீவ்மெண்ட்டுக்கு. மார்ச்ல பண்ணலாம். மார்ச்ல நீங்க ஒரு பின்னுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாசம் போகும்போது அதே பின்ல இருக்க மாட்டீங்க. மகா உதாரணத்துக்கு ராயல்டி மார்ச்ல அடிச்சா ஜூன்ல 8% மேடை ஏறிடும். ஜூன்ல 8% ஏறினா ஜூலை ஆகஸ்ட் ஜூன் 8 ஜூலை ஆகஸ்ட் ஜூலை 8 ஆகஸ்ட் 8 செப்டம்பர்ல டெக்னிக்கல் எடுப்பாங்க. செப்டம்பர்ல ஜூன்லயே கூட ஆக வேண்டாம். நான் சொல்றது ஜூன் 2ஆம் தேதி மேடை ஏறுறாங்க. அப்ப எப்ப என்ன ஆகணும்? இப்போ வந்து ராயல்டி அடிக்கிறாங்க மார்ச்ல. ஏப்ரல் விட்டு மே மாசம் அவங்க 8 அடிக்கலாம். ஜூன்ல 8 ஜூலைல 8 ஆகஸ்ட் டெக்னிக்கல் அப்படி போயிடலாம். முடியும். அதுக்கு என்னன்னா நீங்க சிம்பிளா தாண்டறதுதான் கஷ்டம். ஸ்டாரை தொடர்றதுதான் கஷ்டம். ராயல்டி 8 போறது ஈஸி. அப்புறம் ராயல்டி 8 போறதுதான் கஷ்டம்ங்கிற மாதிரி இருக்கும். ஆனா 3 முறை அது மெயின்டைன் பண்ணி அப்புறம் டெக்னிக்கல் போகணும். டெக்னிக்கல் தாண்டது பெரிய கிணறு தாண்டற மாதிரி தான். ஆனா டெக்னிக்கல் தொடர்ந்த பிற்பாடு எந்த பின்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஈஸியா டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருப்பீங்க. எங்க வந்து நிப்பீங்கன்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு எமரால்டுல நின்றுகிட்டு இருப்பீங்க. எமரால்டு ஹலோ சொல்லுங்க. முடிச்சிடலாம். வேற உங்க மீட்டிங்கா? ஹலோ மகா உங்க மீட்டிங்கா? வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன நான் பேசினா முடியுங்க சார். டைம் ஆச்சு போச்சு சார். நீங்க அவர்கிட்டயா? சரி யாராவது சொல்லிட்டு இருக்கட்டும். அப்போ அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதனால இதுல முடியுங்க. இந்த மாசம் நீங்க கனவு காண்கிறீங்க. ஓப்பனருக்கு கல்பனாவும் அப்புறம் பிகினருக்கு சசிரேகா மேடம் நேற்றெல்லாம் சொன்னீங்க. நான் கேட்டேன். அப்புறம் வந்து இவங்க மகாலட்சுமி பாத்திமா இல்லையா உள்ள இல்லாத என்ன இருக்கிறால தான் பேசணும். மகா வந்து ராயல்டி, சசிகலா வந்து அவங்க வந்து ஸ்டாரு. இதெல்லாம் இந்த கனவை அப்படியே காணுங்க. ஆகினால் அது கலையாம பாத்துக்கணும். சரியா? கனவே கலையாது. கனவே கலையாது. எல்லாத்தையும் அன்மியூட் பண்ண எல்லாரும் சொல்லிட்டேன். அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ண எல்லாம் அன்மியூட் பண்ணியாச்சு. இப்ப சொல்லுங்க. கனவே கலையாது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். குட் ஈவினிங். 8 மணி கோட்டை கவிதா ராம்குமார். வாழ்த்துக்கள்.